ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின், டாப் லோட் வாஷிங் மிஷினு. இது வந்து ட்ரையர் வந்து வேலை செய்யலை. சரி என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு, இப்போது இது நம்மளோட மிஷின் தான். நானே வந்துட்டு இப்போது செல்ஃப் சர்வீஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஆன் பண்ணுறேன். இப்போது இதில் வந்துட்டு ட்ரையர் மட்டும் வேலை செய்யலைனாக்கா வாஷிங் வந்துட்டு உள்ள சென்டரில் இருக்கிறது சுற்றுது. இந்த ட்ரையர் வந்து வேலை செய்யலை. இப்போது பேக் டோர் வந்துட்டு நம்ம 4 ஸ்க்ரூ இருக்கும். இதில் 4 ஸ்க்ரூ வந்துட்டு பேக் டோரு 4 ஸ்க்ரூ கட்டினா பேக் டோர் வந்துடும். லைட்டாக சென்ட்ரல் புஷ் பண்ணிவிடுங்க, இல்லைனா உடஞ்சிடும் அது. இப்போ இதில் கண்டென்சர் இருக்குது, கெப்பாசிட்டர். மேக்ஸிமம் இந்த மாதிரி சுற்றலைனாக்கா இந்த கெப்பாசிட்டர் தான் போயிருக்கும். அதனால் இந்த கெப்பாசிட்டரை சேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ நம்ம ரிமூவ் பண்ணுறேன் நான். இது வந்து கெப்பாசிட்டர் எடுக்க சொல்ல ஒரு சின்ன ஒயர் வச்சுட்டு 2 ஷார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா கையில் எடுக்க சொல்ல சில டைம் சார்ஜ் இருக்கலாம் உள்ள. அதை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு தான் நம்ம அந்த கண்டென்சரை நம்ம ரிமூவ் பண்ணோம், கை வைக்கணும். இது வந்து 10 MFD கண்டென்சர். இந்த மோட்டருக்கு 10 MFD தான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா அதில் 10 MFD தான் இருக்குது. இப்போ இதை நான் புதுசு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நான். ஆக்சுவலாக அதில் பின் டைப் இருக்குது, எனக்கு பின் டைப் கிடைக்கல. இந்த கெப்பாசிட்டர் வந்து கோவிந்தப்பநாயக்கன் ஸ்ட்ரீட்டு சென்னையில் இருக்குது, அங்கே தான் வாங்கினது. இப்போது ஆன் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஆன் பண்ணுறோம்னாக்கா மோட்டர் ஓடணும். இதில் வந்து 2 வேலை செய்யுது இந்த மோட்டர். ஒன்று வந்து நம்ம வாஷ் பண்ண சொல்ல இந்த சென்டர் ராட்டு சுத்தம். அது வந்துட்டு நம்ம ட்ரைவ் பண்ண சொல்ல இதில் ஒரு பிரேக் ஒன்று இருக்கும் பாருங்கள், அந்த ராட் போது பாருங்கள். இந்த பிரேக் வந்து ரிலீஸ் பண்ண ஒன்று தான் அந்த ட்ரம்மு சுற்ற ஆரம்பிக்கும். இப்போது இது சுற்றலை. இப்போது பாருங்கள், நம்ம புஷ் பண்ணாமல் சுற்றலை. அப்போது கண்டென்சர் போயிருக்கலாம் சொல்லிட்டு நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது ஆனால் வந்துட்டு இப்போ பெல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம போடுறோம். இப்போது இந்த மோட்டருக்கு 2 வேலை இருக்குது. ஒன்று உள்ள வாஷிங் இருக்குது, 2வது அந்த வாஷ் பண்ணதை வந்து பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ட்ரையர் இருக்குது. இப்போது இதில் வந்து அந்த பிரேக் வந்து உள்ளே வந்து நம்ம ஒரு 2 வீலருக்கெலாம் பிரேக் இருக்கிற மாதிரி இதுக்கு ஒரு பிரேக் இருக்குது. அந்த பிரேக் பிடிச்சா தான் சுற்றுவோம் பாருங்கள். இப்போ சுற்றுறது வந்துட்டு வாஷிங்து. உள்ளே வந்துட்டு கியர் இருக்குது. அந்த கியர் வந்து தள்ளினா தான் அந்த வந்து உள்ளே இருக்கிற அந்த ட்ரம்மு, பெரிய ட்ரம் சுற்ற ஆரம்பிக்கும். அப்போ தான் அது ஸ்பின் ஆகும். அது இப்போது மோட்டர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறோம். மோட்டர் ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ அந்த ட்ரம்மு வந்துட்டு சுற்றுறதுக்கு இப்போது பார்க்குறேன். இப்போது அந்த பிரேக் வந்து ரிலீஸ் ஆகணும். இப்போது மோட்டர் வந்து படுக்க வச்சுட்டோம். மோட்டர் இப்போது அந்த மிஷினை படுக்க வச்சுட்டு புஷ் போடுறோம். இப்போ பிரேக் ஆச்சு, பிரேக் ரிலீஸ் ஆச்சு. இப்போ மோட்டர் வந்து ஓடுதான்னு பார்க்கணும். இப்போ மோட்டர் ஓடுது, மோட்டரில் ப்ராப்ளம் இல்லை. இப்போது அந்த ட்ரம் வந்து பிடிச்சிட்டு இருக்குது. இப்போ 2 ப்ராப்ளம் இருக்குது இப்போ இந்த மிஷினில். ஒன்று பேரிங் போயிட்டு அந்த மிஷின் பிடிச்சிருக்கணும், இல்லை கண்டென்சர் போயிருக்கணும். இப்போ வந்துட்டு நான் வந்து அந்த ட்ரம்மை வந்துட்டு சுற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போது அந்த வீலை வந்துட்டு சுற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இப்போ ஓரளவுக்கு ஃப்ரீ பண்ணுறோம் உள்ளே. அந்த ட்ரம்மை வந்து ஷேக் பண்ணி ஏன்னா அந்த பேரிங்கில் வந்து ஏதாச்சும் டஸ்ட் அடிச்சிருந்தாலும் அப்படி இருக்கும். அதனால் வந்து அதை ஃப்ரீ பண்ணிவிட்டு திரும்பவும் வந்துட்டு மோட்டரை வந்து பெல்ட்டை மாட்டி மோட்டரை நம்ம போட வரோம். ஏன்னா கண்டென்சர் போச்சான்னு ஒரு வாட்டி செக் பண்ணலான்ட்டு. இப்போ மோட்டரு லேசாக சுற்றுது. இப்போ கண்டென்சர் வீக்காக இருக்குதுன்னு மட்டும் நம்மளுக்கு தெரியுது. இது போட்டவுடனே சுற்றணும். இப்போ சுற்றலைன்னா வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது கண்டென்சரை நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். இப்போது இந்த அளவுக்கு தான் இப்போ சுற்றுது. அப்போது கண்டென்சர் வந்து வீக் ஆகிடுச்சு. அது கண்டென்சர் இருக்குது, வேலை செய்யுது. ஏன்னா அதனால தான் வந்துட்டு வாஷ் பண்ண சொல்ல சுற்றுது. ட்ரையர் வந்து பெரிய ட்ரம் சுற்றணும் இல்லையா, அதனால் இல்லை. இப்போ இது வந்து ஒயரில் வாங்கிட்டு வந்ததுனால அந்த பின்னில் நம்ம இதை வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு டேப் வச்சாச்சு. இப்போது அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த கெப்பாசிட்டர் இருக்கிற அந்த கிளாம்ப் வந்து ரிமூவ் பண்ணுவோம். இது வந்து 8-9 டீஸ் பண்ணிடுது. இப்போ அதை ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம். இப்போ வெளியே
அந்த கிளாம்பை வந்து லைட்டாக கொஞ்சம் ஷேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அந்த கண்டென்சரை உள்ளே போடுங்க. இந்த ஸ்க்ரூ அதே மாதிரி போட்டு இந்த இடத்துல வச்சு டைட் பண்ணுறோம். ஏன்னா அதிலே இருந்தால் தான் அது வைப்ரேஷன் ஆக சொல்ல நம்மளுக்கு அந்த கண்டென்சர் வந்து ஷேக் ஆகாது. நம்ம தனியாக வேறு எங்கேயாச்சும் வச்சோம்னாக்கா ஷேக் ஆரம்பிக்கும். அதனால் அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மிஷின்லேயே அடியில் வச்சுட்டு அப்படியே டைட் பண்ண வேண்டியது தான். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், இந்த மிஷினில் இப்போ 2 ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று வந்துட்டு கண்டென்சர் போச்சு, ரெண்டாவது வந்துட்டு அந்த சென்டர் பேரிங் போயிடுது. அந்த பேரிங் போகிறதுன்ற பேரிங் ஆகும்னா பெரிய வேறு மொத்த மிஷினை ஃபுல்லாகவே எல்லாமே பிரிச்சாகணும். ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து மோட்டர் ஓடணும். இப்போ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பண்ணோம். இப்போ கண்டென்சர் மாற்றியாச்சு. இப்போ சாக்கெட்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ மோட்டரை மிஷின் ஆன் பண்ணி பார்த்துடலாம். இந்த கண்டென்சர் தான் மாற்றுந்து. இப்போது இது உள்ளேருந்து கழட்டின பழைய கண்டென்சரு 10 MFD. இது வந்து 210 ரூபா தான் நான் வாங்கினேன் நான் கோவிந்த பன்னாகன் ஸ்ட்ரீட்டில். இப்போ நம்மளே சர்வீஸ் பண்ணுறதுனால இப்போதைக்கு இதோட செலவுன்னு பார்த்தோம்னா ஒரு 200 ரூபா 210 ரூபா தான். இப்போது பிரேக் வந்து ரிலீஸ் ஆகுது, மோட்டார் ஓட ஆரம்பிச்சுது. இப்போது அதே மாதிரி ஸ்லோவாக தான் ஓடுது. ஆனால் வந்துட்டு இப்போ வந்து மேலே அந்த ஜாக்கை செக் பண்ணுறப்போ ஜாக் புஷ் பண்ணுறதா சரியில்லைனாலும் அப்படி இருக்கும். அந்த ஜாக்கை வந்துட்டு லேசாக ஷேக் பண்ணி நல்லா இந்த ஜாக்கை நல்லா கரெக்டாக டைட் பண்ணி வச்சுப்போம். இப்போது ரன்னிங் ஓட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது கரெக்டாக இருக்குது. இப்போ பேக் சீல்டு எடுத்து க்ளோஸ் பண்ணோம். பேக் டோர் அந்த பின்னெல்லாம் கரெக்டாக டைட்டாக அமுத்தி வச்சிருங்க. ஏன்னா அது லூஸ் இருந்தாலும் லூஸ் கண்டிட்டாலும் எரிய ஆரம்பிச்சிடும். அந்த இடம் அப்படியே ஸ்பார்க் வந்துடும். இப்போ கீழே இருக்கிறதுக்கு எந்த ஸ்க்ரூ கிடையாது, அப்படியே நீட்டாக இழுக்கிறது தான். இப்போ அதே மாதிரி பேக் டோர் மையத்தில் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே மாட்டிட்டு மையத்தில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே தூக்குனீங்கன்னா உள்ளே போய் மாட்டிக்கோங்க. அது மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அதில் போயிடணும். 4 ஸ்க்ரூ டைட் பண்ண வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளான வேலை தான், ரொம்ப பெரிய வேலை ஒன்றும் கிடையாது. நம்ம மிஷினை வந்துட்டு எப்படி ஸ்க்ரூ அவுக்குறீங்களோ அப்படியே தான். இதில் நிறைய ஸ்க்ரூலாம் கூட ஒன்றும் கிடையாது. 4 ஸ்க்ரூ தான். இங்கே 4 ஸ்க்ரூ கீழே எடுத்தாச்சுன்னா சரி தான். இப்போ ஆக்சுவலாக கண்டென்சர் தான் சொன்னாக்கா இங்கே மேலே இந்த டோர் அவுத்தாவே போதும், இங்கே மாற்றிடலாம். ஆனால் அந்த கண்டென்சரை அதில் டைட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் பேக் டோரு கீழே இருக்கிற பாட்டத்தில் இருக்கிற டோர் அவுக்குறோம் நம்ம. இப்போ இதில் நம்ம டைட் பண்ணியாச்சு. இது வந்து சத்தம் மட்டும் இப்போ வருது, ஏன்னா அது பேரிங் மாற்றணும். நான் பேரிங் மாற்றுற வீடியோவை நான் அடுத்த இதில் போடுறேன் நான். இப்போ கண்டென்சர் வரைக்கும் மாட்டியிருக்கிறேன். ஏன்னா இப்போது டைம் இல்லைன்றதுனால எனக்காக நான் இப்போது கண்டென்சர் மாற்றுற வீடியோ மட்டும் தான் போட்டுக்கிறேன். இப்போ இதில் இப்போ உள்ளே வந்துட்டு ஆன் பண்ணியாச்சு. இப்போது சுற்ற ஆரம்பிச்சிச்சு பாருங்கள், போட்டோடனே சுற்றுது. பேரிங் போனதுனால இவ்வளோ சவுண்ட் இருக்குது. இப்போ அடுத்தது வந்து இப்போ வாஷ் பண்ணி சரி ஒரு செக் பண்ணது, ஒரு வாஷ் போட்டாச்சு. இப்போ கண்டென்சர் மாத்திரம்னா இப்போ வேகமாக சுற்றுது. இப்போது ஏன்னா அதில் வர வோல்ட் வந்து கம்மியாகிடும். வீக் ஆகிடுச்சுனாக்கா கம்மியாகிடும். அப்போது இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக சொல்ல சுற்றாது. இது வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் மேலே ஆயிடுச்சு. இப்போது 5-6 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு. அதுதான் ஏன்னா இப்போ கரண்ட் வந்து நிறைய ஃப்ளக்சுவேஷன் வருது. இப்போ டிம் சப்ளை வர சொல்ல அது கொஞ்சம் டிம்மானாக்கா ஒரு 190 அந்த மாதிரி வர சொல்ல மிஷின் ஓடுது. அதான் இப்போ ஸ்பின் பண்ணுறதுக்காக போடுறப்போ எடுத்த உடனே சுற்ற ஆரம்பிச்சிட்டு பாருங்க. இப்போ கண்டென்சர் போனதுனால தான் இந்த மிஷின் வந்து ட்ரையர் வேலை செய்யாதிருந்து இப்போ ஒரு 250 ரூபா உள்ள நம்ம மிஷினை நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எதுனா சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க, கமெண்ட்டில் பதில் சொல்கிறேன்.